வெல்கம் டு டாக்டர் மைத்லிஸ் மியூசிக் தெரப்பி சேனல். இன்றைய பதிவிலையும் மோட்டிவேஷன்ஸ் நியூ பெர்ஸ்பெக்டிவ்ஸ் என்ற தலைப்பில் சில செய்திகளை நம்ம பகிர்ந்துக்கலாம். கம்ஃபர்ட் ஜோன், ஃபியர் ஜோன் அப்படின்னு பார்த்தோம். அந்த படிக்கும் பொழுது சிறு பிள்ளைங்களுக்கு ஃபியர் ஜோனில் இல்லாமல் கம்ஃபர்ட் ஜோன்லேயே இருந்து பாடங்களை சொல்லி கொடுக்கும் பொழுது அந்த பிள்ளைங்களுக்கு தெளிவான செய்திகளை மனசில் இருத்த முடியும். ஏன்னு சொன்னால் ஒரு படிக்கிறச்சே அது என்ன பண்ண முடியாது, ஃபியர், அந்த பிள்ளைங்களை கோவிக்கிறது, பிள்ளைங்களை திட்டுறது, பிள்ளைங்களுக்கு வந்து ஹார்ஷ் வேர்ட்ஸ் சொல்கிறது, அதெல்லாம் நிறுத்திட்டு எல்லாமே எளிமை தான், நம்ம மனம் ஓந்து படிக்கணும் அப்படின்றத சொல்லி கொடுத்தா அதில் பிள்ளைங்களுக்கு எளிமையாக அந்த விஷயங்கள் புரிஞ்சுட்டா அவங்களுக்கு அதுவே அவங்களுக்கு என்ன பண்ணும், ஒரு கம்ஃபர்ட்டை கொடுக்கும். நம்மளுக்கு இதெல்லாம் சொல்லி கொடுத்தா வருதே, சீக்கிரம் நம்ம எல்லாம் பண்ணுறோமே அப்படின்னு பிள்ளைங்களுக்கு அது தோணுமா இருக்கும். ஸோ இந்த அடிப்படையில் எப்போவுமே ஃபியர் ஜோனில் இல்லாமல் கம்ஃபர்ட் ஜோனில் சிறு பிள்ளைங்களை வச்சுக்க முடியும். ஆனால் வளர்ந்துட்டோன்னு வைங்க, அது எப்படி எப்பவும் கம்ஃபர்ட் ஜோனில் இருக்க முடியும்? அப்போ என்ன பண்ணும், லேர்ன் வைல் யூ பிளே அப்படின்னு சொன்னால் விளையாடும் பொழுதே நம்ம படிக்கிறதுக்கு தெரிஞ்சுக்கணும். அது சிறு பிள்ளைங்களுக்கு அந்த கான்செப்ட் இருக்கும். ஆனால் பிளே வைல் யூ லேர்ன் அப்படின்னு சொன்னால் படிக்கும்பொழுது எப்படி விளையாடுறது அப்படின்னா அந்த நம்பருக்குள்ளே இருக்கிற சிறு சிறு விஷயங்களுக்கு எப்படி நம்ம ட்ரைவியலாக மீனிங் சொல்கிறது, ட்ரைவியலாக மீனிங் சொல்லும் பொழுது அதுவே எப்படி மனசில் நிறுத்தும் அப்படின்றத நம்ம சொல்லித்தர முடியும். அடுத்தது, சில பிள்ளைங்களுக்கு காதில் நல்ல செய்தி இனிமையாக கேட்கும் பொழுது அந்த பிள்ளைங்களுக்கு அந்த செய்தி, அந்த விஷயங்கள்லாம் நல்ல மனசில் பதியுமா இருக்கும். அப்போ அந்த நேரத்தில் பிள்ளைங்களை உட்காந்து வச்சு அவங்கள படிக்க சொல்லி அதுக்கு நம்ம பொருள் சொன்னால் அதுவே பிள்ளைங்களை நம்ம மனசில் நல்லபடியாக பதியும். இதெல்லாம் கம்ஃபர்ட் ஜோனில் இருந்து படிக்கிறத பற்றி நம்ம சொல்லிட்டு இருக்கிறோம். ஆனால் இது வந்து நம்ம வளர்ந்துட்டோம், growth ஜோன் பற்றி பேசுகிறோம் அப்படின்னு சொன்னால், growthன்றது என்ன, வளர்ச்சி, மேலும் மேலும் செய்திகளை தெரிந்து கொள்ள வேண்டியது, அறிவை பெருக்கிக் கொள்ள வேண்டும், அறிவு வந்து ஆற்றலாக மாற வேண்டும், ஆற்றல் பணியிடத்தில் செல்ல வேண்டும், பணியிடத்து வரைக்கும் அழைச்சிட்டு போனோம் நம்மளோட ஆற்றலை அப்படின்னு சொன்னால், அப்போ அந்த growth ஜோனில் என்னெல்லாம் நம்ம இது வரைக்கும் படித்ததை எப்படி செயல்படுத்த முடியும் அப்படின்னு சொன்னாலும், படித்து கொண்டு இருக்கும்போது எங்கே growth ஜோன் வரும், ஒன்று தனித்தனி இல்லையே, they are all interlinked. ஒரு பெரிய ஒரு டயக்ராம் போட்டு கம்ஃபர்ட் ஜோன் எப்போவுமே இருக்கும். கம்ஃபர்ட் ஜோனில் இளமையில் இருக்கும்போது நிறைய கம்ஃபர்ட் இருக்கும். அப்புறம் வந்து லெர்னிங் காலம் வரும்போது, படிக்கிற வயசு வரும்போது படிப்பு கம்ஃபர்ட்டுக்கு ரெண்டு மாத்திரம் இருக்கும். ஏன்னா அங்கே ரெஸ்பான்சிபிலிட்டிஸ் இல்லை. கண் தூஞ்சார் பசி நோக்கார் கருமமே கண்ணாயினார்னு பிள்ளைங்களுக்கு படிக்கும்போது சொல்லி தரும்பொழுது படிக்கிறதுக்கு மட்டும்தான் அவங்க முக்கியத்துவம் கொடுக்கணும் அப்படின்னு நம்ம சொல்லி தருவோம். ஆனால் படித்தாச்சு, ஓரளவுக்கு படிச்சிருக்கிறோம், இதை வச்சு நம்ம மேலே அடுத்தது மேல் படிப்பு படிக்கலாம், இல்லை இந்த படிப்புலேருந்தே நம்மளோட என்ன வருமானம் ஈட்டுவது எப்படி அப்படின்ற அந்த மைண்ட் செட்டில் பிள்ளைங்களை நம்ம மாற்றி விடுறோம். அவங்களுக்கே அதுக்குள்ளே வந்துடும். ஏன்னா ப்ரெசென்ட் சினாரியோவில் இன்றைய இருக்க சமுதாய கட்டுப்பாட்டில் எல்லாருக்கும் பணம் வேணுன்ற ஒரு அபிப்பிராயம் இருக்குது. அடோலசன்ஸில் இருக்கும்பொழுதே யாரான பேக்கெட் பண்ணி கொடுக்குறாங்க, நம்ம அப்பாவோ தாத்தாவோ தொடர்ந்து நம்மளுக்கு பேக்கெட் பண்ணி கொடுத்துருக்குறாங்கன்னு சொன்னால் அதெல்லாம் சேமித்து வைக்கணும்னு தோணக்கூடிய பிள்ளைங்க வந்து ஒரே ஒரு பையன் தான் இருக்கிறா 100 பசங்களில். பாக்கி எல்லாருக்கும் அது எப்படி செலவு பண்ணுறது, எவ்வளோ சீக்கிரம் அதை செலவு பண்ணிட்டா மறுபடியும் பேக்கெட் பண்ணி இந்த வாரம் தாத்தா கொடுத்தாங்களான்னா வர வாரம் நம்ம அப்பாவுக்கு கேட்டுக்கலாம், அப்பா கொடுத்தாங்க அது தீர்த்துட்டோம்னா அதுக்கு அடுத்த வாரம் நம்ம அம்மாவிட்ட கேட்டுக்கலாம் அப்படின்னு நினைக்கிற பிள்ளைங்க தான் எல்லாருமே இருக்கிறோம். ஆனால் அப்பா கொடுக்கறது, தாத்தா கொடுக்கறது, அம்மா கொடுக்கறது எல்லாத்தையுமே நம்ம சேமித்து வச்சுட்டு அதில் வந்து 1% தான் நம்ம செலவு பண்ணுறோன்ற அந்த எண்ணமுடைய பிள்ளைங்க இல்லை. ஏன்னா எவ்ரிபடி வாண்ட்ஸ் டு ஸ்பெண்ட் மணி டு ஷோ தேர், அவங்களோட வசதியை காட்டிக்கிறோம் அப்படின்னு காமிச்சுக்கணும். ஷோ ஆஃபிங் இருக்கே, அந்த ஷோயிங் ஆஃப் அவர் பிஹேவியர், அந்த ஒரு இத்தனை வசதி இருக்குன்னு நம்ம காட்டிக்கணும்னு நினைக்கிறோமே, அது எல்லாருக்கும் இருக்குது. நிஜமாவே வசதி இருக்கிறவனும் வசதி இருக்கிறதுன்னு காட்டிக்கணும்னு நினைக்கிறான், வசதி இல்லாதவனும் அதுபோல தன்னை காட்டிக்கணும்னு நினைக்கும் பொழுது அப்போ வந்து பணத்தை சேமித்து வைக்கணும் என்ற ஒரு மனப்பான்மை பிள்ளைங்களுக்கு அடோலசன்ஸில் இல்லை. அதனால அவங்க என்ன நினைக்கிறாங்க, அடோலசன்ஸ் முடிஞ்சு படிப்பு முடிச்ச உடனேவே நம்ம நிறைய சம்பாதிக்கணும், பெரிய 5 ஃபிகர் சேலரிக்கு மேலே நம்ம வாங்கணும், 6 ஃபிகர் கூட நம்மளுக்கு கிடைச்சா நல்லா தான் இருக்கும் அப்படின்லாம் நினைக்கிறவங்க இருக்கிறாங்க. ஸோ அந்த அடிப்படையில் அப்போ என்ன ஆகுது, பணம் என்பது அத்தியாவசியமாக ஆகுது. அப்போ ஏர்ன் வைல் யூ லேர்ன் அப்படின்றது வந்து இந்த இடத்துல என்ன இருக்கும், அந்த பணத்தை செலவு பண்ணுற மனப்பான்மையிலேருந்து வெளியில் வரணும்னா அவங்களே செலவு பண்ணிக்கணும்னு நினைக்கிச்சு அங்கே சேமித்து வைப்பது பற்றி அங்கே இடமே இல்லை. எவ்ரிபடி வாண்ட்ஸ் டு ஸ்பெண்ட் மணி. அதனால் நிச்சயமாக அடுத்தது நம்மளுக்கு பணம் சம்பாதிக்கிறது எப்படி அப்படின்னு தான் நினைப்பாங்க. ஸோ அப்போ நம்ம வளர்ச்சியை பற்றி யோசிக்கிறோம் அந்த இடத்துல. இஃப் யூ வாண்ட் டு ஏர்ன் மணி அண்ட் ஸ்டாண்ட் ஆன் யுவர் ஓன், உங்களோட கம்ஃபர்ட்ஸ் எல்லாம் நீங்களே பார்த்துக்கணும், உங்களோட எக்ஸ்பெண்டிச்சரை யூ ஷுட் டேக் கேர் ஆஃப் இட் அப்படின்னு சொன்னால் அப்போ செலவினங்களை அதிகப்படுத்தும் பொழுது அங்கே வளர்ச்சி இருக்குதான். ஆனால் அந்த வளர்ச்சி ஹவு டு அட்டைன் த கோல் அது நம்மளுக்கு தெரியாது.
ஆனால் ஏதோ ஒரு இடத்துக்கு போகிறோம், ஒரு வேலைக்கு போகிறோம் அப்படின்னா அந்த இடத்துல புதுசாக கற்றுக்கணும் இல்லையா அந்த வேலையை, அந்த அலுவலகத்துக்கு ஏற்ப அந்த வேலைகளை செய்யணும் இல்லையா, அப்போ அந்த லேர்னிங் வந்து ஒரு சேலஞ்சாக தான் இருக்கும். ஏன்னா நம்மளோட பர்ஃபார்மன்ஸ் இட் ஷுட் ப்ளீஸ் தி இமீடியட் எல்டர்ஸ், இமீடியட் சீனியர்ஸ். அந்த எல்டர்ஸ் இன் த சென்ஸ் நாட் பை ஏஜ், பை த சீனியாரிட்டி அப்படின்னு சொன்னால் அவங்களுக்கு நம்ம செய்கிற வேலை பிடிச்சிருந்தா தான் அந்த டிபார்ட்மெண்ட்டில் நம்ம இருக்க முடியும் இல்லையா. எஸ்டாப்ளிஷ்மெண்ட் செக்ஷனில் ஒருத்தர் இருக்கிறாருன்னு சொன்னால் அந்த எஸ்டாப்ளிஷ்மெண்ட்டில் அந்த கம்பெனிக்கு தேவையான எல்லா வேலைகளும் எப்படி செய்கிறாங்கன்னு பார்த்தா தான் நம்மளுக்கு அதுக்கு தகுந்த போல் நாம் செய்தால் தான் நம்மளுக்கு அந்த இடத்துல ஈவன் தோ வி ஆர் எ நியூ கம்மர் வி கேன் என்ன பண்ண முடியும், அந்த இடத்துல நம்ம அந்த வேலையை தொடர்ந்து செய்ய முடியும். அப்படி செய்தால் தான் அந்த டிபார்ட்மெண்ட்டில் இருக்கிற வேலையை நம்ம கற்றுக்க முடியும். அப்போ கற்றுக்கும் பொழுது எப்போவுமே லெர்னிங்னு வரச்சு தெர் மே பி சர்டன் அமௌண்ட் ஆஃப் சேலஞ்சஸ் ப்ரிவைலிங். இட் இஸ் இன்பில்ட் சேலஞ்சஸாக தான் இருக்கும் அந்த புது செக்ஷனில். ஏன்னா நம்ம நியூ என்ட்ரன்ட்னு சொல்லும்பொழுது நம்மக்கிட்ட நிறைய பர்ஃபார்மன்ஸில் ஒரு பர்ஃபெக்ட் எதிர்பார்ப்பாங்க. இட் இஸ் அ பேசிக் திங். ஒரு ஆசிரியராக பணிபுரியறதா இருந்தாலும், ஒரு அலுவலகத்தில் எஸ்டாப்ளிஷ்மெண்ட் செக்ஷனில் ஒரு ஆர்டினரி ஒரு எக்ஸிக்யூட்டிவ், லோயர் லெவல் எக்ஸிக்யூட்டிவாக இருக்கிறதா இருந்தாலும் these things are inevitable. You'll have to undergo this. அப்போது அந்த வளர்ச்சி என்ற ஒரு ஜோனில் இருக்கும்பொழுது நம்மளோட கனவுகள் என்னவோ அதையெல்லாம் நம்ம வந்து என்ன பண்ணால் பின்தொடர முடியும். எப்படிப்பட்ட கனவுகளை பின்தொடரணும், அதுக்கு ஏன் நம்மளுக்கு ட்ரீம்ஸ் இஸ் அ மஸ்ட் டு டெவலப் இன் தி லைஃப் அப்படின்றத பற்றியும் நம்ம அடுத்த பதிவில் பார்க்கலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.